அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஃபேவரட்டான சிக்கன் சமோசா செய்ய போறோம். இன்னைக்கு நான் சமோசா சீட்ஸ் அந்த பாக்கெட் கடைகள்ல கிடைக்கும். அத நான் வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் போன்லெஸ் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு, தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. வாணலி அடுப்புல வச்சு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும், பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடிசா நறுக்கி சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இது ஒரு அரைப்பதம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு இதனுடைய பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற சிக்கனை இதோட சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா எல்லாம் சிக்கனோட சேர்ந்து சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடுங்க. சமோசா சீட்ஸை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஃபில்லிங்ஸை நிரப்புங்க. இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது மைதா மாவை கொஞ்சமா தண்ணியில கலந்து எடுத்து வச்சிருக்கேன். அந்த பேஸ்ட் எடுத்து இதுல தடவி நல்லா க்ளோஸ் பண்ணிருங்க. வாணலி அடுப்புல வச்சு வாணலி சூடானதும் எண்ணெய் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் சமோசாவை ஆயில்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பிறகு இதை ஒரு பிளேட்ல எடுத்து சர்வ் பண்ணுங்க. இப்போ நமக்கு சிக்கன் சமோசா நல்ல கிறிஸ்பியா டேஸ்டா ரெடி ஆயிருச்சு. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.